கஸ்டமர் பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாமளும் போய் ஒவ்வொரு டேப்பாக திறந்து பார்க்கும்போது தண்ணி வரல. இது நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி வராமல் பிளாக் ஆகுது. ஏதாவது போய் அடைச்சிருக்கோம், இல்லை மண் அடைச்சிருக்கோம். நிறைய வீடுகளில் சோடா மூடி, முக்காலிஞ்சி ஜல்லி இதெல்லாம் உள்ளே இருந்து நம்ம எடுத்திருக்கோம், வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான அடைப்பாக இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க போனோம். அப்போ அண்டர் கிரவுண்டோட தான் அந்த லைனெல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் பண்ண வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த யூனியனை ஓப்பன் பண்ணால் தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்குது. அப்புறமா நாம் ஆல்ரெடி ஒரு பம்பு ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடியோ கூட நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த பம்பு இன்றைக்கி ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பம்பு டேப்பை கழட்டிட்டு அந்த பம்பை மாட்டிட்டு நாம் ஒரு 4 பம்பை அடித்தோடனே உள்ளே இருந்த மண் அவ்வளோ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த பம்பு ரொம்ப தேவைப்படுது போல் அப்படின்னு. இந்த பம்பு மேக் பண்ணுறதுக்கு ஒன்றா வீடியோ எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. பம்ப் பண்ண உள்ளேருந்து மண் வெளியே வந்துகிட்டே இருந்தது. இவங்க வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த போர் வாட்டரில் இருக்கக்கூடிய மண் அவ்வளோவும் டேங்குக்குள்ளே போய் டேங்கை சுத்தமாக கழுவாமல் யூஸ் பண்ணுறதுனால அந்த மண் அவ்வளோ அப்படியே டெலிவரி லைன் வழியாக உள்ளே வந்து டேப்பில் அடைச்சிக்கிட்டு. இப்போ நம்ம பம்ப் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மண் வந்திருக்குன்னு. இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி அந்த எல்லாம் சக்ஸஸாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வராமல் மண்ணெல்லாம் இப்படி சேர்ந்து வராமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் போரில் மோட்ரு போடும்போது அதில் ஃபுட்வால் போட்டு மோட்ரு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சம்மர்சிபிள் மோட்ரு போட்டிருந்தாலும் சரி. இவங்க வந்து செல்ஃப் டைமிங் மோட்ரு ஒரு 25 அடி கிணத்துல போட்டிருக்காங்க. வலை கட்டாமல் அந்த கீழே இருக்கிற ஃபுட்வாலில் வலை கட்டாமல் போட்டதுனால அந்த மண் அவ்வளோ மேலே போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. அப்புறமா நாங்கள் அவ்வளோத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மண் உள்ளே இருக்குன்னு. அந்த இடம் ஃபுல்லாகவே மண் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி டேப்பில் தண்ணி வர வச்சு கொடுத்துட்டோம். இந்த வேலைக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணது வெறும் 500 ருபீஸ் தான். அது ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம், 15 கிலோமீட்டர் ட்ராவலு, அதனால் ஒரு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணோம். அப்புறமா நம்மளோட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்லாம் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலெக்டின இடத்துல அந்த டேப் அப்படியே மாட்டிட்டு தண்ணியை திறந்து பார்த்தோம். தண்ணி ஃப்ளோ தண்ணின்னு கொஞ்சம் அழுக்கு வந்துச்சு, ஆனால் கிளியர் ஆகிடுச்சு. ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு அடைச்சிருந்துருக்கு. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச பதிலை நான் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.